அடுத்தது AutoCAD 2016ல என்னென்ன நியூ ஃபீச்சர் டெவலப் பண்ணாங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் உள்ளது கோ டு ஸ்டார்ட். ஸோ இதான் ஸ்டார்டிங் விண்டோ. ஸோ இது மூலியமா ஒரு புது ஃபைலை உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும் வித் எனி டெம்ப்ளேட்ஸ் மூலியமா. ஸோ ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய பேஜ் வேணும்னா ஒவ்வொரு வாட்டி இங்கே ப்ளஸ்ங்கிற சிம்பிள் மூலியமா நீங்கள் பேஜ் டெவலப் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு பேஜ்லையும் உங்களால் ஒவ்வொரு டிராயிங்ஸ் டெவலப் பண்ணிக்க முடியும். அதை தனித்தனியாகவும் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் ஸ்டார்டிங் விண்டோ. ஸோ இதில் AutoCAD 2015 வரையும் இங்கே ஸ்டார்டிங்கிற பட்டன்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இதை க்ளோஸ் பண்ணிட்டோ இல்லை நியூங்கிற ஆப்ஷன் மூலியமாவோ இல்லை இங்கே போய் இந்த ஆப்ஷன் மூலியமா தான் நீங்கள் அந்த ஸ்டார்ட் அப் விண்டோவுக்கு டெவலப் பண்ண முடியும். ஸோ இதில் நியூவாக போகணும் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் பட்டன் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக போய்க்க முடியும். ஸோ இந்த ஸ்டார்டிங்கிற மேலே உள்ள டேப் 2016ல டெவலப் பண்ண ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கமெண்ட் மூலியமா எப்படி அந்த இடத்துக்கு போகிறது அப்படின்னா கோ டு ஸ்டார்ட். ஸோ கோ டு ஸ்டார்ட் அப்படிங்கிற கமெண்ட் மூலியமா டைரெக்டாக அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட முடியும். ஸோ டிராயிங்ஸ் இருந்துக்கலாம். ஸோ எந்த டிராயிங்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட்ஸ்ங்கிற கண்டிஷனுக்கு போகணும்னா கோ டு ஸ்டார்ட், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டார்ட் அப் விண்டோவில் ஐக்கான கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இதே மாதிரி நீங்கள் நிறையா டிராயிங்ஸ் ஓப்பன் பண்ணிருக்கீங்க. ஸோ எல்லா டிராயிங்ஸ் க்ளோஸ் பண்ண போகிறேன், இந்த டிராயிங்ஸ் தவிர மற்ற எல்லா டிராயிங்ஸ் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் மூலியமாக க்ளோஸ் பண்ணிக்க முடியும். டிராயிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நான் ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது ஸோ இந்த நாலும் க்ளோஸ் ஆகும், பேக்ரவுண்டில் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே கமெண்ட் க்ளோஸ் ஆல் அதர்ஸ். ஸோ க்ளோஸ் ஆல் அதர்ங்கிற ஆப்ஷன் மூலியமா அந்த டிராயிங்ஸை தவிர மற்ற எல்லா டிராயிங்ஸும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். ஸோ இன்னும் டிராயிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன், ஓப்பன். ஸோ எந்த டிராயிங்ஸ் வேணுமோ அந்த டிராயிங்ஸ் உங்க வச்சுக்க முடியும். ஸோ நிறைய டைம்ஸ் ஓப்பன் பண்ணீங்க, உங்களுக்கு டிராயிங்ஸ் 10 அது மட்டும் தான் தேவைப்படுது, மற்ற எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு வாட்டியும் இன்மார்க் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இல்லாமல் க்ளோஸ் ஆல் அதன் கிளிக் பண்ணி என்டர். ஸோ அந்த டிராயிங் 10ங்கிறது மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும், மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். ஸோ சேவ் பண்ணாமல் சில சேஞ்சஸ் இருக்குது அந்த டிராயிங்ஸ் இல்லைன்னா சேவ் க்ளோஸ் ஆகும்போது கேட்கும். ஸோ என்ன கேட்கும், ஸோ டிராயிங்ஸ் அப்டேட் ஆகாமல் இருக்குது, அப்டேட் பண்ணிக்கிட்டுமா வேண்டாம்னு கேட்கும். ஸோ அதுக்குள்ளே கொஸ்டினுக்குள்ள ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிராயிங் 14ல் ஒரு லைன்ஸ் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டிராயிங் அப்டேட் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு இந்த டிராயிங் 13 மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறதாண்டி க்ளோஸ் ஆல் அதர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ டிராயிங் 14ல் சம் அப்டேஷன் நடந்திருக்கு, அதை சேஞ்ச் பண்ணிக்கவான்னு கேட்குது. ஸோ சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னா நோ, சேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ். ஸோ 13 மட்டும் ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது இதில் வந்து புது ஆப்ஷன் ஓவர் கில். ஸோ ஓவர் கில் அப்படிங்கிறது ஒரு லைன்ஸ் மேலே நீங்கள் இன்னொரு லைன் கம்பைன் ஆகிருக்கு இல்லை ஓவர்லேப் ஆகிருக்கு அப்படின்னா அந்த லைனை ரிமூவ் பண்ணுறது ஆப்ஷன் தான் இந்த ஓவர் கில். ஸோ அதை பார்க்கறதுக்காண்டி ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஸோ இதில் உள்ள இந்த லைன்ஸ், ஸோ இங்கே ஒரு லைன்ஸ் இருக்கு, தண்டாமல் இங்கே ஒரு தனி லைன்ஸ் இருக்கும். இது ஒரு லைன், இது ஃபுல்லாக ஒரு லைன். அதே மாதிரி இது ஒரு லைன், இதில் உள்ள செப்பரேட் இது ஒரு லைன். நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த லைன்ஸுமே லைன்ஸ் இருக்கு, பட் உங்களுக்கு தெரியாது. சம் கண்டிஷன் இந்த லைனோட மிட் பாயிண்ட் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணணும், இதோட சென்டர் பாயிண்ட் செட் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் லைன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னா அந்த லைனை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா டிராயிங்ஸ் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ஓவர் கில், OVERKILL. ஸோ ஓவர் கில்ங்கிற ஆப்ஷன் மூலியமா எந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே ரிமூவ் ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட். ஸோ அது இன்டிமேஷன் பண்ணி காமிக்குது. இந்த ப்ளூ கலர் இருக்கிறதா எக்ஸ்ட்ரா லைன்ஸ். ஸோ AutoCAD 2015ல் இந்த ஓவர் கில்லை டெவலப் பண்ணாங்க. ஸோ டெவலப் பண்ணும்போது எந்த இடத்துல எல்லாம் இது இண்டிகேஷன் அதாவது லைன்ஸ் இருக்குங்கிறத அது ப்ரெசென்ட் பண்ணி காமிக்காது. ஸோ 2016ல் நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது மூலியமா எந்தெந்த உள்ள லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆக போங்கிறத ரீசெலக்டிங் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த லைன்ஸ், ஸோ இங்கே உள்ள இந்த லைன்ஸ். ஸோ இப்போ என்டர் அடிக்க மூலியமா அது சிங்கிள் லைனாக மாறிடும். ஸோ எவ்வளோ டாலரன்ஸ் கொடுக்கணும், ஸோ என்ன கலரை பேஸ் பண்ணணும் அப்படிங்கன்னு சொல்லிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரெட் கலர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க, அந்த ரெட் கலர் ஆப்ஜெக்ட் வேணும்னா கலர். ஸோ வேற எதுவும் கலர் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அந்த கலரை விட்டுரு அப்படின்னு சொல்றதான் இந்த ஆப்ஷன். ஸோ எதையுமே இக்னோர் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு லைன்ஸ் மட்டும் தான் இருக்கும், செப்பரேட்டாக லைன்ஸ் இருக்காது. ஸோ இதான் ஓவர் கில்.
அடுத்தது இந்த ஆட்டோகேட் 2016ல டைமென்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு டைமென்ஷன் டெக்ஸ்ட் அந்த டைமென்ஷன் லேயரோட சென்டர்ல பேஸ் ஆகும். ஸோ அதை எடிட் பண்ணீங்கன்னா நீங்க ஆட்டோகேட் 2015 வரையும் செப்பரேட்டா ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவீங்க. பட் ஆட்டோகேட் 2016ல டைரக்டா எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ டைமென்ஷனை எடுத்து மேலே வச்சுட்டீங்க. இப்போ 13.7093ங்கிறது காமிக்குது. ஸோ இதை வேல்யூஸை மாற்ற போகிறேன் இல்லை எக்ஸ்ட்ரா சம்திங் இதை ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ 16ல மட்டும் தான் இந்த ஆப்ஷன் எடிட் ஆகும், மற்ற வெர்ஷன்லையும் உங்களுக்கு எடிட் ஆகாது. ஸோ வேறு எதுவும் ஆட் பண்ணணும், இதில் டயாமீட்டர் சிம்பிள் இல்லை டிஐஏ டயா அப்படின்னா டயாஸ். ஸோ இதுமாதிரி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுறது மூலியமா ஆட்டோகேட் 60ல டைரெக்டாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் ஆட்டோகேட் 2016ல புதுசாக வந்த ஒரு ஆப்ஷன். அடுத்தது இந்த ரிப்பன் மெனுவை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிப்பன் மெனு கண்டினியூஸாக தெரிய வேண்டாம், நான் தேவைப்படுற மட்டும் தெரிய வச்சுக்கிறேன், இல்லை வேறு மாடலில் தெரியணும் அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இந்த உள்ள இந்த ஐகான்ஸ், அதாவது மினிமைஸ் த பேனல் பட்டன்ஸுங்கிற ஐகான்ஸ் மூலியமாக உங்களோட ரிப்பனோட ஸ்டைல்ஸை மாற்றிக்க முடியும். ஸோ சிங்கிள் டைம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது மினிமைஸ் ஆயிரும். ஸோ இப்போ உள்ள டிராயிங்ஸ், ஸோ டிராயிங்ஸுங்கிற மெனுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அடுத்து மாடிஃபைங்கிற மெனுவில் என்னென்ன இருக்குது, அடுத்து அனோட்டேஷன். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியாக தனித்தனியாக ஸ்பிட் ஆகிருக்கும். இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே மெனு பார். ஸோ ஹோமில் ட்ரா, ஸோ ட்ராவில் என்னென்ன இருக்குது, மாடிஃபைட். ஸோ இது பிக்சர்ஸாக இல்லாமல் மெனு மாதிரி இதை கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு டைம் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷனுமே கிரியேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ட்ராங்கிற ஆப்ஷன் உள்ள இத்தனை டூல்ஸ் இருக்கு. ஸோ மற்ற ரெண்டுமே ட்ராங்கிற டூல்ஸ் ஒரு மெனுவோ இல்லை ஒரு ஐக்கானோ கிரியேட் ஆகி அதுக்கு கீழே எல்லாம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுவும் அதே தான். பட் இந்த ஆப்ஷனை பொறுத்த வரையும் ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஹைட் ஆகும், நீங்கள் யூஸ் பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மறைஞ்சிடும். இதை பர்மனெண்ட்டாக வைக்கணும் அப்படின்னா இன்னும் கிளிக் பண்ணுங்க. ஸோ பர்மனெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்பவும் 10 நிமிஷம் தெரியும். ஸோ இந்த பட்டன்ஸை 4 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கேட்டகரியாக ஸ்பிட் ஆகும், அடுத்தது யூஸ் பண்ணும்போது கேட்டகரியாக ஸ்பிட் ஆகி அது மெனு மாடலில் கிரியேட் ஆகும். அடுத்தது இதே மாடலில் பட் ஹைலைட்டிங், தேவைப்படுறவங்க மட்டும் இது கீழேயும் மற்ற டைமில் மினிமைஸ் ஆகிக்கும். ஃபைனலாக உள்ள ஆப்ஷன் தான் இது ப்ரெசென்ட்டாக தெரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ ஆட்டோகேட் 2016ல எக்ஸ்போர்ட் பண்ணுறோட செட்டிங் ரிப்பன் மெனுலேயே செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த மாடல் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, டிடபிள்யூஎஃப், பிடிஎஃப். ஸோ எந்த மாடல் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அதுக்குள்ள செட்டிங். ஸோ எப்படி டிஸ்பிளே ஆகணும், ஸோ என்ன பேப்பர் சைஸுக்கு டிஸ்பிளே ஆகணும், டிடபிள்யூஎஃப்பா இல்லை பிடிஎஃப்பா. ஸோ வெறும் சர்ச் பண்ணுறதா இருந்தால் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வெளியவே வச்சு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பிடிஎஃப்னு கொடுத்து அதுக்கு உள்ளே போய் நீங்கள் செட்டிங்கை மாற்றணும் அவசியம் கிடையாது. டேரெக்டாக இங்கே மாற்றிட்டு ஜென்ரேட் பிடிஎஃப் அது ஜென்ரேட் டிடபிள்யூஎஃப்.